ஹலோ காய்ஸ், வாங்க இன்றைக்கி பார்வதி தேவி எடுத்த நேரடி மகாகாளியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாகாளி இவங்க காட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் தான் சொல்லி ஆகணும். இவங்க அழிக்கும் சக்தி. பார்வதியோட மிகவும் முக்கியமான கோபத்தின் வடிவம் தான் மகாகாளி. இவங்க ட்ரூ ஆம்னிபொட்டன்ட், ட்ரூ ஆம்னிப்ரெசன்ட், ட்ரூ ஆம்னிசென்ட். இவங்களால் எல்லாமே பண்ண முடியும். இவங்க சக்திங்கிறது ஹென்டாயிரம் பிரபஞ்சங்களுக்கும் அப்பாற்பட்ட இடத்துல இருக்கும். இவங்களால் 5 எலமெண்ட்டை மேன்பேட் பண்ண முடியும், டைமென்ஷன் மேன்பேட் பண்ண முடியும், டைம் அண்டு பிளேஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லா ரியாலிட்டியுமே சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா காலகட்டத்தையும் இவங்களால் அழிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய லாவை கூட இவங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இவங்க சைஸ் ஆல்ட்ரேஷனுக்கு லிமிட்டே கிடையாது. இவங்களால் தன் சைஸை யூனிவர்ஸ் தாண்டி மல்டிவர்ஸ், மெகாவர்ஸ், ஆம்னிவர்ஸ், அதையும் தாண்டி காடுவர்ஸ் வரைக்கும் இவங்களால் சைஸ் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம வைரஸுக்கு கீழே சின்னதாகவும் மாற முடியும். வெப்பன் மேன்பேட் பண்ணுவாங்க. எக்கச்சக்கமான வெப்பனை இவங்களால் மேன்பேட் பண்ண முடியும். ரியாலிட்டியாக வார் பண்ணுவாங்க. இவங்களுக்கு டயர்டே ஆகாது. அதே மாதிரி ஸ்டாமினானா என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு டயர்டே ஆகாது. இப்போ கோடிக்கணக்கான அசுரர்கள் வந்தாங்கன்னா இவங்க நினச்சா ஒரு செகண்டில் முடிச்சிடலாம். பட் இவங்க சும்மா ஏன் டு ஃபைட் பண்ணுறாங்கன்னா வைங்களேன், யுகமாக இவங்க ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு டயர்டுங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதே மாதிரி டூரபிலிட்டி அதே மாதிரி தான். எந்த வெப்பன்ஸாலையும் இவங்களை காயப்படுத்த முடியாது. ஏன் அது காயங்கள் கூட இவங்களால் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லை, இவங்களால் பிளாக் ஹோலை க்ரியேட் பண்ண முடியும், டைமென்ஷனை க்ரியேட் பண்ண முடியும், அடிக்க முடியும். ஒரு முழு பிரபஞ்சத்தையுமே அழிக்கிறது, படைக்கிறது இவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. இவங்க கோவப்பட்டாங்கன்னா அன்லிமிட்டடாக யூனிவர்ஸ் அழிப்பாங்க. அதாவது ஒரு யூனிவர்ஸ் இல்லை, கிட்டத்தட்ட மல்டிவர்ஸை அழிக்கிற அளவுக்கு பவர் இருக்குது. ஒரு 100 மல்டிவர்ஸ், 1000 மல்டிவர்ஸ், கோடி மல்டிவர்ஸை கூட அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் ரியாலிட்டியுமே இவங்களால் அழிக்க முடியும். அதே மாதிரி புதுசாக உருவாக்கவும் முடியும். எல்லா சக்தியுமே இவங்கக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இம்மார்டல் பிரேக்கர், அதாவது சாவே இல்லாதவங்களை கூட இவங்களால் கொல்ல முடியும். இவங்களால் எல்லாமே பண்ண முடியுங்க. என்டையர் பிரபஞ்சங்கள்லேயும் இவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே இவங்களால் பண்ண முடியும். எல்லா மல்டிவர்ஸையும் அழிக்க முடியும், க்ரியேட் பண்ண முடியும். எல்லா காலகட்டத்தையும் அழிக்க முடியும், க்ரியேட் பண்ண முடியும். என்ன வேணால் இவங்க நினச்சா பண்ணலாம். இவங்களுக்கு இல்லாத சக்தியே இல்லை. முதல்ல சொன்ன மாதிரி இவங்க சக்தி என்டையர் பிரபஞ்சங்களுக்கும் அப்பாற்பட்ட இடத்துல இருக்கும். அப்புறம் இவங்க ஆதிசக்தி பாம்பில் ஆல்பா ரியாலிட்டியாக இருப்பாங்க. ஆல்பா ரியாலிட்டி, மிடில் ரியாலிட்டி, ஒமேகா ரியாலிட்டி. காளி பாம்புலேயும் அந்த சக்தி இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக இவங்க ஆதிபராசக்தி பாம்பெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா என்டையர் ஆம்னிவர்ஸுமே இவங்களோட உள்ளங்கை அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். இந்த அளவுக்கு பவர்ஃபுல் தான் மகாகாளி. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.